இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம்ப்பா. இங்கே வந்து நம்ம வச்சுருக்காங்க ஃபிஷ் ஃப்ரைலாம் இருக்குது, சிக்கன் சில்லி சிக்கன் இருக்குது, இது எதுவும் மஜ்பூஸாக இதன் ஐட்டம் நமக்கு போடுறாங்க. இப்போ மசாலாக்க அதெல்லாம் கிரில் சிக்கன் வச்சுருக்காங்க, சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம போய்ட்டு வீடு ரூமில் போய் சாப்பிட போகிறோம். இங்கே நம்ம இங்கே சாப்பிட போகிறது. இது கூட வந்து நம்ம யோகட் எடுத்துகிட்டு ரூமில் போய் சாப்பிட்லாம். அங்கே பார்க்கலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஆக்சுவலி டே 2. இங்கே நேற்று நைட் நம்ம வந்து நேற்று வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒமான் வந்து செகண்ட் டே. மார்னிங் நான் சரியான வீடியோ எடுக்கல நான். ஸோ அதனால் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெளியே போயிட்டுருக்கோம். லஞ்ச் வாங்கிட்டு வந்துடலாமா இல்லை அங்கேயே சாப்பிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் தான் போயிட்டுருக்கோம். என்ன சாப்பிட்றது என்ன இருக்கிறதுன்றது தெரியல. இப்போது ரெஸ்டாரண்ட்ஸில் அவ்வளோவா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் பார்த்துட்டோம். இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நேற்றே காமிச்சிருந்தோம் உங்களுக்கு ஒரு ஹைப்பர் மார்க்கெட். அந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் நேற்று பார்த்துருந்தோம் ஒரு சில பிரியாணிலாம் பார்க்குறது நல்லா இருந்தது. சரி சாப்பிடுவோமே, கொஞ்சம் வேறு ஊருக்கு வந்திருக்கோம் ஒமானுக்கு. ஒமானில் உனக்கு பிரியாணி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். சரியா? இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம்ப்பா. இங்கே வந்து நம்ம இங்கேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறோம். பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். இங்கே வந்து ஆக்சுவலி மீன்லாம் வச்சுருக்காங்க, ஃபிஷ் ஃப்ரைலாம் இருக்குது, சிக்கன் சில்லி சிக்கன் இருக்குது, இது எதுவும் மஜ்பூஸாக இதன் ஏகே இது வந்து மக்பூஸ் ரைஸ், அப்புறம் கிரில் சிக்கன் சொல்கிறாங்க. ஓகே, இது கிட்னாக்கா 15. ஓகே, இது 15 கிராமாம்மா இது. ஓகே, ஸோ நம்ம வந்து பிரியாணி ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். பிரியாணி பேக் பண்ணிட்டுருக்காரு நமக்காக. 2 பிரியாணி சொல்லியிருக்கோம், பேக் பண்ணுறாரு. இது நம்ம ஐட்டம் நம்ம போடுறீங்க. थोड़ा मसाला का डालवा सही, हाफ के जी बस. சரி, இது நம்ம ஆர்டர் பண்ணுறோம். நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. ஏதோ கீ ரைஸ்லாம் வச்சுருக்காங்க, மட்டன் பிரியாணி வச்சுருக்காங்க, உள்ள ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, மட்பூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது மட்டன் பிரியாணின்னு நினைக்கிறேன், மட்டனா பீஃபான்னு தெரியாது. இது வச்சுருக்காங்கப்பா. சரி, ஓகே ஃபைன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிரில் சிக்கன் வச்சுருக்காங்க, சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க. இப்போ கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா 13.5 திராம். இந்த ஊர் காசுக்கு வந்து ரியால் ஒமான் ரியால் வரும். ரியால் ஒமானி ஹாஃபு ஃபுல்லு. ஹைதராபாதி வந்து பிரியாணி 8 திராம், மட்டன் இவ்வளோ. இதுதான் நம்ம போய்ட்டு வீடு ரூமில் போய் சாப்பிட போகிறோம். இங்கே இங்கே சாப்பிட போகிறது. இது கூட நம்ம யோகட் எடுத்துகிட்டு ரூமில் போய் சாப்பிட்லாம். அங்கே பார்க்கலாம். பிரியாணி வாங்கியாச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ரூமில் போய் சாப்பிட்லாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பாடு இடத்துல வந்து இங்கே செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே தான்ப்பா நம்ம சாப்பாடு. பிரியாணி பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணுறாங்க. பேக்கிங் பிரிக்கிறதுக்கு எனக்கு 2 கை வேணும். அதனால் மொபைல் நான் கீழே வச்சுறேன். அப்புறம் வாங்க. இதான்ப்பா சிக்கன் பிரியாணி. அது கூட ஒரு பிக்கல் தராங்க. அப்புறம் யோகட்னு ஒன்று இருக்குது. யோகட் திறந்து பார்க்கலாமா? யோகட்லாம் இல்லை, எனக்கு ஜஸ்ட் ஒரு தயிர் பச்சடி மாதிரி. நாங்கள் அதனால் அதை என்ன பண்ணோம், ஒரு தயிர் டப்பா வாங்கிட்டோம். ஓகேவா? இதில் இருக்க சிக்கன் நம்மளை வெளியிருக்கலாம். சிக்கன் தம்பி எங்கே பாருங்க சிக்கன் டேய். ஓகே ஓகே ஓகே, கிடச்சிட்டான் தம்பி, பைய கிடச்சிட்டான். இந்த வரலாம் பாருங்க, இருக்கிறானே டே செம்ம சாஃப்டாக இருப்பான் இந்த மசாலாவோட. பாருங்க, இப்படி பிரிச்சிங்கன்னா பயப்பில் இப்படி வருவான். இப்போ இந்த மசாலாவோட அப்படியே வச்சு சொல்லமா உங்களுக்கு? ஒமான் பிரியாணி தாறுமாறு. மசாலா செம்ம. நல்ல வேலை காலையில் வேற ஒருத்தர் வந்து பிரியாணி இங்கே விற்கிறான்னு சொல்லிட்டு விற்றுன்னு வந்தான். கேவலமாக இருந்தால் கீ ரைஸு செம்ம சூப்பர், வேற லெவல். சரி, எனக்கு பசிக்குது, நான் காண போகிறேன். சாப்பிட்டுட்டு நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். பாய். இவர் பேர் வந்து டேனியல். என்னோடய ஃபர்ஸ்ட் டே ட்ராவலில் ஃபுல்லாக கூட இருந்தார். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு தம்பியாக
ஃபஸ்ட்டு அவருக்கு விசா கிடச்சி உடனே கிளம்பிட்டாரு. ஹாய் கைஸ், இன்றைக்கி ஆக்சுவலி தேர்ட் டே. இது வந்து செகண்ட் டே கிடையாது. நேற்று வந்தது நம்ம செகண்ட் டே. நம்ம வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே. நேற்று ஃபுல் டே இங்கே ஸ்டே பண்ணோம். நேற்று நமக்கு விசா கிடைக்கல. ஸோ நேற்று நம்ம போகலை. அடுத்து இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். இன்றைக்கி விசா மோஸ்ட்லி வந்துடும். ஏன்னா நம்ம ஓல்டு விசா வந்து ஆல்ரெடி கேன்சல் ஆகிடுச்சு. க்ளோஸ்டுன்னு காமிக்குது நமக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 o'clock மேலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விசா வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ 12 o'clock போல் நமக்கு விசா கிடச்சிருச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock கிளம்புவாங்களாம். ஸோ மார்னிங் இன்றைக்கி எழுந்து இப்போ தான் போய் சாப்பிட போகிறோம். போய் சாப்பிட்டுட்டு தோசை சாப்பிட்டு பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. ஓகே, டெய்லி மசாலா ஐட்டமாக சாப்பிட்டு வயசு சரியில்லாமல் போயிட போகுது. வேறு ஊரில் வேறு இருக்கும். ஊருக்கு போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் போவாங்க. நம்ம வந்து இப்போது செட் தோசை ஆர்டர் பண்ணுவோம். நைஸ்லாம் வேண்டாம், வந்துடும். வருமா அடுமா ப்ராடக்ட் ஒன்று இந்த அதே 3 தோசை இருக்குது. சூடாக இருக்குங்களே. காரத்துக்கு இன்னொரு சேர்த்து நம்மள பண்ண மாட்டோம். லாஸ்ட் இயர் நான் கேட்டேன். லாஸ்ட் முடியல. லாஸ்ட் முடியும் இன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி ஒரு பிரியாணி வாங்கி வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஓகே, பிரியாணி மட்டும் சாப்பிட்டா நமக்கு சரி விட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு தயிர் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு நம்ம டைஜஷனுக்காக. ஓகே, குட் மார்னிங் கைஸ். திஸ் இஸ் டே ஆக்சுவலி 4 or 5. I came here on Wednesday, Thursday, Friday, Saturday, 4th day. It's a day 4. So far I didn't get my visa yet. Still stuck in this villa. I'm just staying here and now we're waiting for the immigration to give us a new visa for UAE. Okay, until then I have to stay here in Oman itself. And now we are going for our breakfast. Hey, sorry. Hi, good morning guys. Today is day 4. Okay, me and one of my friend also, we are here in the same villa. Wait, திருப்பி நான் தமிழில் பேசாமல் இங்கிலீஷில் பேசிட்டு இருக்க பாருங்க. இது வரைக்கும் நமக்கு விசா கிடைக்கல. விசா வந்து ஓல்டு விசா க்ளோஸ் ஆகிடுச்சு. புது விசா வந்து இன் ப்ராசஸ்லேயே தான் காமிச்சிட்ருக்கு நமக்கு. இன்றைக்கி சாட்டர்டே வேறு. இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே விசா கிடச்சிச்சின்னா ஓகே, நம்மளால் போக முடியும். இல்லைனா போக முடியாது. இங்கே தான் இருக்கணும் மண்டே வரைக்கும். அதுவும் மண்டே கிடச்சுன்னா மண்டே போகும். ஸோ இப்போது மார்னிங் ஆகிடுச்சு இல்லையா. மார்னிங் இது வந்து 8 o'clock. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டு. இவங்க டே பிஃபோர் எஸ்டர்டே வந்தாங்க. இப்போ இங்கே தான் இருக்கார். போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போகிறோம். சரி, எப்போவுமே நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பாகிஸ்தானி ஃபுட் சாப்பிட்லாமே. மார்னிங் வந்து கரெக்ட் பரோட்டா சாப்பிட்லான்னு ஆசை. துபாயில் சாப்பிட்ருக்கோம். இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை சாப்பிட தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? கரெக்ட் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம்ப்பா. இப்போ வந்து துபாயில் இருக்க மாதிரி இங்கே இருக்குமானா சொல்ல முடியாது. சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒமானில் இருக்க கரெக்ட் பரோட்டா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அடுத்த கொஞ்ச நாளைக்கு இங்கே இப்படி தான் சாப்பிடணும் போகுது. ஒன்று பரோட்டா, தோசை, வீட்டு சாப்பாடு. It's been 4 days. Okay, 3 days. சப்பாத்தியை கொடுத்துட்டானுங்க. கரெக்ட் பரோட்டான்னு சொல்கிறானுங்க. பரவாயில்ல. தென்னை மசாலா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஓகே தான். துபாயில் வந்து நிறைய எண்ணெய் இருக்கும் பரோட்டாவில். இந்த பரோட்டாவில் எண்ணெய் அவ்வளோ கிடையாது. எண்ணெய் கொஞ்சம் கம்மி தான் பரோட்டாவில். நல்லா தான் இருக்குது. கிரேவி வந்து தென்னை மசாலா நம்ம ஊருக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
துபாயில் இருக்க கடைங்கெல்லாம் வேறு அதே அவங்க ஊர் தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், பட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் ஓகேப்பா, ஏதோ ஒமானில் வந்து இங்கே ஒரு ஏதோ கிராமம் மாதிரி தான் அது. கிராமம் சொல்ல முடியாது, டவுன் சொல்லலாம். இவங்களுக்கு இது டவுன். துபாயோட கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப இட்ஸ் லைக் என்ன சொல்கிற ஐசோலேட்டட் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் உங்களை சாப்பிட்டாச்சு கரெக்ட் பரோட்டா, நாட் ஒர்த், ரொம்ப சால்ட்டியாக இருந்தது. ஸோ அதான் ஓகே, அதை ஒரு நியூட்ரலைஸ் பண்ணலாம். டீ குடிக்க வந்துடலாம், நம்மளோட ரெகுலர் ரெஸ்டாரண்ட் நாஸ்டா. ஓகேண்ணா, டீ குடிச்சிட்டு ரூமில் போய் நதிப்போம்.